தமிழகத்தில் மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டியுள்ள மாவட்டங்களுக்கு அதிக கனமழை எச்சரிக்கையை வானிலை ஆய்வு மையம் விடுத்துள்ளது. குறிப்பாக கோவை, நீலகிரி, திருப்பூர் ஆகிய மாவட்டங்களுக்கு அதிக கனமழை பெய்யக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ள நிலையில் நீலகிரி மாவட்டத்தில் தொடர்ந்து மழை பெய்து வருகிறது. வால்பாறை பகுதியிலும் கனமழை பெய்வதால் பள்ளிகளுக்கு அவ்வப்போது விடுமுறையானது அளிக்கப்பட்டு வருகிறது. இந்நிலையில் கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம் அருகே இருக்கக்கூடிய பில்லூர் அணை கடந்த ஒரு வாரமாக பருவமழையின் காரணமாக அணையின் நீர்மட்டம் படிப்படியாக உயர்ந்து வந்தது. குறிப்பாக அணையின் நீர்பிடிப்பு பகுதிகளாக இருக்கக்கூடிய கேரளா, அட்டப்பாடி மற்றும் நீலகிரி மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் கடந்த ஒரு வாரமாக நல்ல மழை பெய்து வருகிறது. இந்த நிலையில் நேற்றைய தினம் முதல் நீலகிரி மாவட்டத்தில் கனமழை பெய்து வரும் நிலையில் பில்லூர் அணைக்கான நீர்வரத்து வெகுவாக உயர்ந்து அணையின் நீர்மட்டம் தொடர்ந்து உயர்ந்து வந்தது. இந்நிலையில் நேற்று நள்ளிரவு அணைக்கான நீர்வரத்து 14,000 கன அடியாக உயர்ந்த நிலையில் அணையின் நீர்மட்டம் வேகமாக உயர்ந்து 97 அடி என்ற இலக்கை எட்டியுள்ளது. இதனை அடுத்து அணையின் பாதுகாப்பு கருதி அணையின் 4 மதகுகள் வழியாக தற்போது 14,000 கன அடி தண்ணீர் பவானி ஆற்றில் திறந்து விடப்பட்டுள்ளது. இதன் காரணமாக ஆற்றில் தண்ணீர் கரை புரண்டு ஓடி வருவதால் கோவை மாவட்ட நிர்வாகத்தின் சார்பாக கரையோர வசிக்கக்கூடிய மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடப்பட்டுள்ளது. ஆற்றின் கரையோர வசிக்கக்கூடிய மேட்டுப்பாளையம், சிறுமுகை, பஞ்சம்பாளையம், லிங்கபுரம் உள்ளிட்ட கரையோர மக்கள் ஆற்றில் இறங்கவோ குளிக்கவோ வேண்டாம் என கோவை மாவட்ட நிர்வாகத்தின் சார்பாக எச்சரிக்கை விடப்பட்டுள்ளது. தொடர்ந்து நீலகிரி மாவட்டத்தில் மழை பெய்து வருவதால் அணைக்கு தண்ணீர் வரத்து அதிகரிக்கும் என கூறப்படுவதால் தண்ணீர் திறப்பு மேலும் அதிகரிக்க கூடும் என்பதால் வருவாய்த்துறையினர் தொடர்ந்து கரையோர மக்களுக்கு எச்சரிக்கை விடுத்து வருகின்றனர்.